சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சொல்ல விடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லதியா. என்னதியா? மொத்த பழத்தையும் கையில கொண்டு வந்து இப்படி கொட்டு நீ ஏன் மடியில கொட்டுற? இவளுக்கு நான் ஹெல்ப் தான் தியா பண்ண. இவளுக்கு ஹெல்ப் பண்றது உன் வேலையா? அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீயே இந்த திங்ஸ் எல்லாத்தையும் இறக்கி நீ உள்ள எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனா இப்ப நீ பண்றதுக்கு பேரு ஹெல்ப் இல்ல, ஜொல்லு. புடவை கட்டியிருந்தா போதுமே, அது கிழவியா இருந்தாலும் சரி குமரியா இருந்தாலும் சரி அப்படியே பல்ல காட்ட ஆரம்பிச்சிருவியே. நீயும் கம்பெனி கொடுக்க மாட்ட, கம்பெனி கொடுக்கறவளையும் விட மாட்டேங்கிற. என் வாழ்க்கையே கேள்விக்குறியானா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு சின்ன திருத்தம். இதுக்கு மேல நீங்க நின்னு பேசுன ஒன்னு அடிப்பேன்னு அர்த்தம். இப்ப என்ன, இந்த இடத்த நான் காலி பண்ணும் அதான உன் ஆசை? போறேன், டிரைவருக்கு பேமெண்ட் மட்டும் கொடுத்துரு. அண்ணா அந்த பொண்ணுகிட்ட வாங்கிக்கணும். என்ன துணைக்கு ஆள் கிடைச்சதோ சொகுசா இந்த வேலையெல்லாம் பண்ணிடலான்னு நினைச்சியா? சீக்கிரமா எல்லாத்தையும் இறக்கி எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ஏய், என்ன டிராவல் பேக்கை இப்படி இழுத்துட்டு போற? இதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? வீல் உடைஞ்சிருச்சுன்னா இத தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போடி. வெளியில இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் உள்ள வந்து வச்சுட்டா சரியா போச்சா? இதெல்லாம் எடுத்துட்டு மேல போய் வை. என்ன பாக்குற? அவங்க ரூம்க்கு எடுத்துட்டு போய் வை. சரிங்க.
காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம கொலை பட்னியில இருக்கவளுக்கு அருமையான தண்டனை கொடுத்திருக்கீங்க. உடம்புல இருக்கிற கொழுப்பு குறைஞ்சாதான் மரியாதை கொடுக்கணுங்கிற புத்தி வரும். என்ன அவங்கள அப்படி பாக்குற? உனக்கு அனுதாபெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எங்களை எதிர்த்தா உனக்கு இதுவும் நடக்கும், இதுக்கு மேலையும் நடக்கும். என் கட்டளைய மீறி ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல மேடம். எப்பவும் அந்த பயம் இருக்கணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணு உன்கிட்ட என்ன கேட்டாலும் அடுத்த செகண்டே அத நீ அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவ மனசு நோகுற மாதிரி நீ நடந்துக்கவே கூடாது.